Good morning to all and welcome to Blue Stars online class. This is account section. Dear student, today we are going to see the petty cash book. Before this, in this chapter we already seen about the single column cash book, double column cash book and three column cash book, and now we are going to see petty cash book. You can see here business entity have to pay very small expenses like taxi fare, bus fare, postage, carriage, stationery, refreshment and other sundry items. These are small payments and repetitive in nature. If all these small payments are recorded in the main cash book, it will be loaded with lot of entries. Okay, அப்படின்னா அர்த்தம் இந்த பிஸ்னஸ் கன்சர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, டேக்ஸுக்கு வந்து ஃபேர் கொடுக்குறது, பஸ் ஃபேரு, போஸ்டேஜ், தென் கேரேஜ், ஸ்டேஷ்னரிஸ், இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் நேச்சராக இருக்கும். அது அடிக்கடி ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ்லாம் நம்ம புக்கில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. அது என்ன ஒன்றா ரொம்ப மெயின் கேஷ் புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதுதான் பெட்டி கேஷ் புக். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all petty payment of the business may be recorded in a separate book which is called the petty cash book, and the person who maintains the petty cash book is called petty cashier. Okay, ஸோ என்ன பண்ணுறோன்னா எல்லா பேமெண்ட்டும் ஸ்மால் பேமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கோம், we are all recorded in a small book. ஒரு ஸ்மால் செப்பரேட் புக் போட்டு எழுதிட்டுருப்போம். அந்த ஸ்மால் புக்கு தான் பெட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது அது வந்து பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். The person who maintains the petty cash book is called petty cashier. யார் இந்த புக்கை மெயின்டைன் பண்ணாலும் the person is known as petty cashier. ஸோ எல்லா பிஸ்னஸ் கன்சர்னும் இந்த மாதிரி பிஸ்னஸ் கன்சர்னில் சில பெட்டி கேஷ் புக்கும் செப்பரேட்டாக கேஷ் புக் தனியாக இருக்கும். அதே மாதிரி பெட்டி கேஷ் புக்கும் தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், all the small payments must be supported by vouchers, that is documentary evidence. The voucher must be numbered and filled in order. Petty cashier makes only cash payment. He must not be allowed to receive any cash except for his reimbursement. Petty cashier has to make payment only within a specific limit. Payment involving large amount must be made only by main cashier. At the end of the relevant period, petty cash book is balanced. Balancing of the petty cash book is similar to the balancing of the simple cash book. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் பேமெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஓச்சர்ஸ் உள்ளப்போ தான் நம்ம அந்த போட முடியும். அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் என்ன செலவு பண்ணாங்க, இல்லை என்ன பேமெண்ட் அது என்ன ரெசிப்ட் அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். எல்லா பேமெண்ட் தட் இஸ் மோஸ்ட்லி பேமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ரெசிப்ட்ஸ் வந்து ஒரே தான் கேஷ்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா பேமெண்ட்ஸ்க்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஓச்சர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒன்லி ஸ்மால் பேமெண்ட் இஸ் மேட் பை தி பெட்டி கேஷியர். அதே மாதிரி லார்ஜ் பேமெண்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக யார் பே பண்ணுவாங்க, அது வந்து மெயின் கேஷியர் தான் பே பண்ணுவார். ஓகேவா. ஸோ இந்த பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் லிமிட் அவருக்கு வந்து கொஞ்சம் தான், அதாவது ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் அவருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா அமௌண்ட் லார்ஜாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஒரு 10,000 20,000 அப்படின்னா they have to pay, and the payment is made only by மெயின் கேஷியர். அது யார் பே பண்ணுவோம், மெயின் கேஷியர் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெலவெண்ட் ஒவ்வொரு எண்ட்லேயும் அந்த பணத்தை இருந்தாலும் மறுபடியும் வாங்கிப்பார். ஸோ அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. இந்த பேலன்சிங் ஆஃப் பெட்டி தட் இஸ் பேலன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சிம்பிள் கேஷ் புக் பேலன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பெட்டி கேஷ் புக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இம்ப்ரூவ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ். Under this system, a fixed amount necessary or sufficient to meet petty payment of the determined on the basis of the past experience is paid to the petty cashier on the first day of the period. It may be week or fortnight or month. The amount given to the petty cashier in advance is known as impressed amount or impressed money. சரி, இது என்ன அப்படின்னா இம்ப்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் அப்படின்னா, அதாவது ஒரு தட் இஸ் ஒவ்வொரு பெட்டி கேஷியர் கையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அந்த 1000 ருபீஸ் செலவு பண்ணுற வரைக்கும் அவர் கணக்கு ஏற்றே வருவார். அதை முடித்தோடனே 1000 ருபீஸ் தீர்ந்தோடனே மறுபடியும் 1000 ருபீஸ் வாங்குவார். ஸோ இந்த 1000 அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஒரு பெட்டி கேஷியருக்கு ஒவ்வொரு மாதம் இல்லைன்னா அது மந்த்தாக இருக்கலாம், இல்லை வந்து 1-2 days 3 days இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம்.
தீர்ந்தோடனே வாங்கிக்கலாம். பட் என்னென்னா அமௌண்ட் கொடுக்கும்போது கேஷியர் அந்த பெட்டி கேஷியர் கொடுக்குற அமௌண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எல்லா மாதமும் 2000 இருக்கும், இல்லை எல்லா வீக்கும் 2000 இருக்கும். இல்லை 1000 rupees அப்படின்னா எல்லா வாட்டியும் 1000 rupees தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தட் இஸ் 1010 இல்லை 2000 ஒரு மாதம் 1000 கொடுக்குறது, அடுத்த மாதம் 3000 கொடுக்குறது அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் ரெமன்ஸ்லும் இம்ப்ரிஸ்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. The word imprest means payment in advance. The petty cashier makes payment from this amount and record them in petty cash book. At the end of the particular period, the petty cashier submit the petty cash book to the head cashier. The head cashier scrutinizes the petty payments and give amount equal to the amount spent by the petty cashier, so that the equal amount with the petty cashier is now equal to the amount he had received in the beginning of as advance. Okay va? So இங்கே என்னன்னா இந்த இம்ப்ரிஸ்ட் அப்படின்னா தட் இஸ் பேமெண்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு மீனிங். இது பார்த்துங்க 1 மார்க்கு கேட்கலாம். த பெட்டி கேஷியர் மே பேமெண்ட் ஃபார் த அமௌண்ட் ரெக்கார்டட் தெம் இன் த பெட்டி கேஷியர். அந்த புக் வாங்கினோடனே பெட்டி கேஷியர் என்ன பண்ணார், ஒவ்வொரு அமௌண்ட் செலவாக பேமெண்ட் ஆக அவர் எழுதிட்டே வருவார். அந்த எண்ட் ஆஃப் த பர்டிகுலர் டேட் ஆர் பர்டிகுலர் பீரியட் ஆகும்போது அந்த பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவார்னா அந்த பெட்டி கேஷ் புக்கை சப்மிட் டு த கேஷியர், ஹெட் கேஷியர். அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அமௌண்ட்டை இன்னும் எவ்வளோ தரணுமோ அதை திருப்பி தருவார். ஓகேவா, இதுதான் இதில். நெக்ஸ்ட் பாருங்கள், under the system the total cash with the petty cashier never exceeds the imprest at any time during the period. I always told இல்லையா, ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது மாறவே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே அவர் கையில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒன்லி ஸ்மால் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து எப்பவுமே கண்ட்ரோல் கையில் இருக்கும், அவ்வளோதான் அதுக்கு. ஓகேவா, ஸோ அது என்னன்னா ஓவர் பீரியட்லேருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க, on 1st June 2017 1000 was given to petty cashier. இவர் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பெட்டி கேஷியர்கிட்ட ஒரு 1000 rupees தராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பெண்ட் பண்ணுறாரு 940 ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஸோ லாஸ்ட் என்ன பண்ணால் he will be paid 940 on the 30th June. அதாவது முடியும் போது என்ன செலவு பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுக்கு மேலே அமௌண்ட் தர மாட்டாங்க. அப்போ பெட்டி கேஷியர் பணம் எப்பவுமே எவ்வளோ இருக்கும், 1000 rupees அப்படிங்கிறது அவர் கைக்கு செலவுக்குள்ள மாதிரி நம்ம காமிச்சிட்டே இருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், advantage of maintaining petty cash book. There can be better control over petty payment. That is என்னன்னா அதிகம் பேமெண்ட், தட் இஸ் நிறைய பேமெண்ட் சின்ன வரும்போது நிறைய செலவுகள் வரும்போது நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம சின்ன செலவுகள் நிறைய பண்ணும்போது ஏன் இது வந்தது அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை அந்த தனியாக மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இதெல்லாம் வேண்டாம் செலவு அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக இது ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், தட் இஸ் சேவிங்ஸ் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் கேஷியர். மெயின் கேஷியருக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய பெரிய கன்சர்ன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி டைமில் மெயின் கேஷியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Cash book is not loaded with many petty payment and posting of entries from main cash book and the petty cash book is comparatively easy. So main cash bookலேருந்து நம்ம சின்ன செலவுகள் வந்து நிறைய போடும்போது ஜேர்னலில் போடுவோம், லெஜரில் போடுவோம், கண்டிப்பாக இங்கே வந்து எரர் வரும், தப்பு வரும். ஸோ இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் பெட்டி கேஷ் புக். டைப் ஆஃப் பெட்டி கேஷ் புக் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள் பெட்டி கேஷ் புக், ஒன்று இன்னொன்று அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். சிம்பிள் கேஷ் புக் அப்படிங்கிறது ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி சிம்பிள் பெட்டி கேஷ் புக். ஏ சிம்பிள் பெட்டி கேஷ் புக் ரிசம்பிள்ஸ் த சிங்கிள் காலம் கேஷ் புக். இதே மாதிரி தான் இருக்கும். எது மாதிரி இருக்கும், நம்ம சிம்பிள் காலம் கேஷ் புக் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். பட் த காலம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒன் ஆன் த டெபிட் சைட் ஒன்லி த அட்வான்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஹெட் கேஷியர் இஸ் ரெக்கார்டட். ஆன் த கிரெடிட் சைட் ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் ஒன்லி ஒன் காலம். திஸ் இஸ் நோன் அஸ் சிம்பிள் கேஷ் புக். ஓகே, எல்லா பேமெண்ட்டும் ஒன்றா எழுதிடுவாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், சிம்பிள் கேஷ் புக்குன்னு சொல்லுவோம். அது நமக்கு இல்லை. ஓகேவா, நம்ம இதில் படிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். இது வந்து in analytical petty cash book a separate column is provided for different head of the payments and one column for total payment. When the petty expenses are recorded in the total payment column, same amount is also recorded in the appropriate expenses column. This is known as analytical petty cash book. இதாவது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். செப்பரேட் காலம்ஸ், செப்பரேட் ஹெட் ஆஃப் த பேமெண்ட்ஸ். ஹெட் ஆஃப் த பேமெண்ட்ஸில் என்னத்தோ, ஃபார் எக்ஸாம்பிள் வேஜ், தட் இஸ் கேரேஜ் நம்ம சொல்லலாம், வண்டி வாடகை இல்லையா. ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு இல்லை சிமெண்ட் கடையாக இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையாக இருந்தால் அவங்க என்ன பண்ண அடிக்கடி வந்து அந்த கேரேஜ் கொடுப்பாங்க, வண்டி வாடகை கொடுப்பாங்க. அப்போது டெய்லி எப்பப்போ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வாடகை கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு அதுக்கு அப்போ தனி அது ஒரு ஹெட் ஆஃப் த பேமெண்ட், அது ஒரு பேமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டீ இல்லையா, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து போஸ்டேஜ் வாங்குறது, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது, ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது, நோட் புக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து பேனா பென்சில் வாங்குறது, ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது, பேப்பர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் அடிக்கடி உருவாகிற செலவாக இருக்கும். பட் அதே மாதிரி என்னென்னா இது ஸ்மால் பேமெண்ட். அப்போ இந்த ஸ்மால் பேமெண்ட் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இது வந்து பெட்டி, அதாவது இது வந்து மெயின் கேஷ் புக் கொண்டு போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டேஜ் ஒரு 60 rupees ஆச்சு அப்படின்னா, கொரியருக்கு அனுப்புகிறோம் 60 rupees ஆச்சு அப்படின்னா 60 rupees வந்து மெயின் கேஷ் புக்கில் போடுறேன் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா என்னென்ன செலவுகளோ அதுக்கு ஒவ்வொரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த காலத்தில் என்ட்ரி போடுவோம். இந்த petty expenses recorded in the total payment column. The same amount also recorded in the appropriate expense column. ஒரு காலத்தில் என்னென்ன செலவு எழுதி வரும், இன்னொரு பக்கம் எங்கெங்கே செலவாகுதோ அது நம்ம எழுதுவோம். இதுதான் வந்து analytical petty cash book அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபார்மேட் காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரெசிப்ட் இருக்குது, இங்கே வந்து பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்ன மாதிரி கேரேஜ் அப்படின்னா இங்கே ஒரு இங்கே கேரேஜ் இருக்கா, இதுக்குன்னு தட் இஸ் இங்கே டோட்டல் பேமெண்ட்லேயும் கேரேஜ் எழுதியிருப்போம். கேரேஜ் எழுதிட்டு இங்கேயும் காமிச்சிருப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி தான் இருந்ததுன்னா இங்கேயும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் இங்கேயும் காட்டுவோம். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் டீ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டீ நம்ம எல்லாம் போடலாம், சன்ரைஸில் போடலாம், ஏன்னா அது ரெஃப்ரெஷ்மெண்ட்லேயும் போடலாம், இல்லை சன்ரைஸ்லேயும் போடலாம். நெக்ஸ்ட் ஒரு பஸ் ஃபேர் கொடுக்குறோம், ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் கொடுக்கும். அப்போ பஸ் ஃபேர்னு போட்டுட்டு இங்கே அமௌண்ட் போட்டிருப்போம், இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் நேராக அங்கே எழுதியிருப்போம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பார்க்கும்போது என்னென்ன செலவு ஆச்சுன்னு நாங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த் முடியும் போது போஸ்டேஜ் எவ்வளோ ஆச்சு, அதே மாதிரி ஸ்டேஷனரி நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கேரேஜ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பெட்டி புக்கோட ஃபார்மேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், the entries in the various column of the petty cash book are as follows. உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரெசிப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் இது என்னது கேஷ் புக் ஃபோலியோ நம்பர்னு சொல்லுவாங்க, இது பேர். இது டேட்டு, இது பர்டிகுலர்ஸு, இது பார்த்திங்கன்னா ஓச்சர் நம்பர், இது டோட்டல் பேமெண்ட். நெக்ஸ்ட் என்னென்ன பேமெண்ட் இருக்கோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலம் வந்து பெட்டி கேஷ் புக்கோட ரெசிப்ட்டு. இது என்னென்னா பெட்டி கேஷர்கிட்ட வந்து எவ்வளோ அவர் வாங்குறாரோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட் டைம் இங்கே தான் எந்த அமௌண்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இங்கே எழுதி வைப்பார். ஓகேவா. பேலன்ஸ் ப்ராட் டவுன், இல்லைனா ஹேண்ட் தட் இஸ் கேஷ் இருந்து வாங்குறது, கேஷ் இன் ஹேண்ட், அதெல்லாம் இங்கே ரெசிப்டில் காட்டுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். இன் திஸ் காலம் த பேஜ் நம்பர் ஆஃப் த கேஷ் புக் இன் விச் என்ட்ரி இஸ் மேட், என்ட்ரி இருக்கிறதுனா நம்ம இதில் காட்டுவோம். நெக்ஸ்ட் டேட், இன் திஸ் காலம் தெரியும் டேட் வந்து என்னென்னைக்கு செலவு பண்ணுறாங்க, தட் இஸ் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் டேட் போடுவோம். பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்ட் இந்த பிகினிங் இஸ் ரெக்கார்டட் 2 கேஷ் அக்கௌண்ட். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே நம்ம வந்து ரெசிப்டாக இருந்தால் 2 கேஷ் அக்கௌண்ட் போடுவோம், பேமெண்ட்ஸ் இருந்தால் பை கன்சர்ன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்னால் பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பை ஸ்டேஷ்னரி, பை பேப்பர், பை ஒயிட் ஷீட், இந்த மாதிரி என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அது போடுவோம். ஸோ 2வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரெசிப்டாக இருந்தால் மட்டும் 2ல் காட்டும், மற்ற எல்லாமே பேமெண்ட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிப்ட் ஒரே ஒரு தான் ரெசிப்ட் பண்ணுவோம், மற்ற எல்லாமே பேமெண்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஓச்சர் நம்பர். உங்களுக்கு தெரியும், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது எவிடன்ஸ் இருக்கும், அந்த எவிடன்ஸ் கண்டிப்பாக ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் போடுவோம் இல்லையா. தட் இஸ் ஆல் த பேமெண்ட்ஸ் மஸ்ட் பி ஓச்சர் வித் மஸ்ட் பி அரேஞ்ச் இன் த chronological order or payment and serial number. ஓச்சர் நம்பர் ஆஃப் எவ்ரி பேமெண்ட் இஸ் டன் இன் திஸ் காலம் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து என்னென்ன செலவுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். அந்த டோட்டல் அப்படிங்கிறது மந்த்தாகவும் இருக்கலாம், இல்லை வீக்லியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு காலமும் பார்க்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல போஸ்டேஜ் இருக்கா. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு உள்ள ஒரு செலவு. போஸ்டேஜுங்கிறது தெரியும், தட் இஸ் போஸ்டேஜ், போஸ்ட் கார்டு வாங்குறது, என்வலப் வாங்குறது, இன்லேண்ட் கார்டு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப், ரெஜிஸ்டர்டு பார்சல், இது எல்லாமே போஸ்டேஜில் தான். ஸ்டேஷ்னரிஸ்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் இன்க்ளூட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஃபார் த பர்ச்சேஸ் மெட்டீரியல் சச் அஸ் பேப்பர், இங்க், பென்சில், எரேசர், கார்பன் பேப்பர், இதெல்லாம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் கேரேஜ் இன்க்ளூட்ஸ் அமௌண்ட் பெய்ட் அஸ் வேஜ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், அது வண்டி வாடகை கொடுக்குறதெல்லாம் நம்ம கேரேஜ் எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அண்ட் கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ். இன் திஸ் காலம் அதாவது பஸ் ஃபேர் கொடுக்குறது, இல்லைனா வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் பே பண்ணுறது, பஸ்ஸுக்கு கொடுக்குறது, இது மாதிரிலாம் வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எக்ஸட்ரா இஸ் ரெக்கார்டட். இதெல்லாமே நம்ம அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன செலவு பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சன்ட்ரீஸ் அப்படிங்கிறது தட் மே பி சர்டன் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்ஃப்ரீக்வெண்ட் ஃபார் விச் ஸ்பெசிஃபிக் காலம் ஆர் நாட் ப்ரொவைடட், தீஸ் ஆர் ரெக்கார்டட் இன் திஸ் காலம்.
சில ஐட்டம்ஸ் நம்மளால் என்ட்ரி போடவே முடியாது. அப்படின்னா ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, ஏன் அப்படி போட முடியாது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு நடக்கும், அடிக்கடி நடக்காது. யாருக்காவது வந்து ஒரு சேட் ஏதோ ஒரு சேட்டிங் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு 200 கொடுக்குறது, இல்லைன்னா வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குறது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகிறவங்க ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு காசு ஒன்று கம்பெனிலேருந்து கேட்கும்போது தட் இஸ் கடையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு 50 ரூபா 60 ரூபா இல்லை 100 ரூபா இதெல்லாம் கொடுக்கும்போது அது எப்பயுமே இல்லை, எப்பயோ தான் நடக்கிற விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ண சயின்டிஸ்ட்லேயே போட்டோம். பர்சனல் அக்கௌண்ட்ஸ், small amount of money paid to individual are entered in this column. சப்போஸ் சில பர்சனல் அக்கௌண்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு நாளைக்கு கொடுத்து திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த மாதிரி போடலாம், பர்சனல் அக்கௌண்ட்டில் போடலாம். நெக்ஸ்ட் லெஜர் ஃபோலியோ உங்களுக்கு தெரியும். திஸ் பேஜ் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லெஜர் வேர் ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இஸ் ரெக்கார்டட். இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங் பெட்டி கேஷ். ஓகேவா. இந்த பெட்டி கேஷ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னென்னா நம்ம எப்படி சிங்கிள் காலம் கேஷ் புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், வீக் ஆர் மந்த், த டோட்டல் ஆஃப் த டோட்டல் காலம், இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் காலம் அண்ட் சண்டீஸ் காலம் இஸ் obtained. The total of the individual petty expenses column must be equal to the total in the total column. The sum of the total column compared with the total of the receipt column and balance is obtained. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மேட்டில் இங்கே வந்து ஒரு 2000 rupees வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் போக நமக்கு என்ன வரும், இங்கே இப்போ தட் இஸ் பேலன்ஸ் கேரி டவுன் வரும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போகிறது தான் கேரி டவுன் ஆகுது. இது வந்து பேமெண்ட் சைடும், இது ரெசிப்ட் சைடும். ஓகேவா. இப்போ இங்கே 2000 rupees வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டோன்னா இங்கே என்ன இருக்கோ அதை போட போகிறோம். தட் இஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 900 வந்தது அப்படின்னா பேலன்ஸிங் என்ன இருக்கும், 100 இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் 2000 இந்த தட் இஸ் 1000 இருந்துச்சுன்னா இது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ப்ராட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் சைட்லேருந்து மாற்றிடுவோம். பட் இங்கே பாருங்கள், இதே சைடில் இங்கே பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு என்ன கேஷ் இருக்கோ அதை வாங்குவாங்க. ஓகேவா. அவ்வளோதான், இதுதான் நம்ம இதில் காமிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் ஷோன் அஸ் த பை பேலன்ஸ் கேரி டவுன். இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் காலம் கேஷ் புக் படிச்சது தான். The closing balance is carried forward to the next week or month. It is shown to the balance brought down. Cash received from the main cash at the beginning of the next period is entered to cash account. மறுபடியும் நம்ம வாங்குகிற அமௌண்ட் என்ன எழுதும், to cash account அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா. ஸோ இந்த பெட்டி கேஷ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு தடவை போட்டாவே உங்களுக்கு புரியும். நம்ம சம்மில் பார்க்கலாம் அதெல்லாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.